தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான சம் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்குன்ற டாபிக் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனாலுமே மேக்ஸ் அப்படின்றப்போ டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான ஒரு சம்மாவது கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சம் பார்க்கலாம். மோகன் ஒரு வேலையை 10 நாட்களிலும் ரமேஷ் அதே வேலையை 15 நாட்களிலும் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதில் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். இப்போ மோகன்ற நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஏங்கிறவர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறாங்க? 10 days ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ரமேஷ் பீன்றவர் அதே வேலையை செய்கிறதுக்கு 15 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலா வச்சோம் அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலுமே நம்ம செஞ்சிடலாம். ஏங்கிறது 10 days முடிக்கிறாங்க, பிங்கிறவர் 15 days முடிக்கிறாரு. அப்போது a + b 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா xy/x+y days முடிப்பாங்க. 10 days இருக்குது இல்லைங்களா, இதுதான் எக்ஸு. 15 days இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஒய். அப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இல்லைங்களா. என்ன வரும்? எக்ஸுன்றது 10 × 15/10 + 15. 10 × 15 என்ன? 150. 10 + 15 25. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 125 25, 425 100, 625 150. அவ்வளோதாங்க. நமக்கு ஆன்சர் 6 எங்கே இருக்குது? ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ஏ அண்ட் பின்னு சொல்லிவிட்டு 2 பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா xy/x+yன்னு சொன்னோமா. இதுவே மோகன் ஒரு வேலையை 10 நாட்களிலும் ரமேஷ் அதே வேலையை 15 நாட்களிலும் சுரேஷ் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன வருது? ஏங்கிறவர் 10 days, பீன்றவர் 15 days. அப்போ சீனு இன்னொருத்தர் ஆட் ஆகுறாரு, அவர் 30 days முடிக்கிறாரு. அப்போ அது இசட்டுங்களா? அப்போ ஃபார்முலா என்ன மாறும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இசட்டுன்றது அதாவது a + b + c 3 பேர் சேர்ந்து முடிக்கக்கூடிய டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா xyz/xy + yz + zx. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். a + bன்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா xy/x+yன்றது ஃபார்முலா. அதுவே abcன்னு 3 பேர் கொடுத்துருக்காங்க, 3 பேரோட தனித்தனியான அவங்களோட ஒர்க் பண்ணுற திறன் கொடுத்துருக்காங்க. 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். xyz/xy + yz + zx. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா ஒரு சம்மு, மோகன் ஒரு வேலையை 10 நாட்களிலும் ரமேஷ் அதே வேலையை 15 நாட்களிலும் தனித்தனியாக முடிப்பார்கள் மற்றும் சுரேஷ் அவர்கள் அந்த வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.